இப்போ நம்ம பார்க்க போகிறது கடகராசி. கடகராசிக்கு ராகு எதிர்பாராத லாபத்தையும், கேது பணம் சம்பந்தமான முன்னேற்றம், பேச்சில் ஒரு அளவுக்கு மேன்மை, இது ரெண்டையும் கொடுப்பார். நம்மளுடைய வேலையை, தொழிலை லாபம் கருதி இதை செஞ்சால் எனக்கு இந்த பணம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக்காமல் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன்கள் வந்துடும். செஞ்ச வேலைக்கு கண்டிப்பாக பலன் வந்துடும். ஆனால் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த வேலையை செஞ்சால் போதும்னு நிறுத்தாதீங்க. வேலையை முழுமையாக செஞ்சால் லாபம் நிச்சயம் வரும். மறைமுகமான லாபம், மறைமுகமான ஒரு வருமானம், இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வேலை செய்கிறீங்க, சைடில் ஒரு இன்கம் வருது, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகம் பண்ணிகிட்ருக்கீங்க, யாராவது ஒருத்தர் ஒரு செயல் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பார். அதன் மூலமாக உங்களுக்கு பலன், நற்பெயர் கிடைக்கும். இப்போ லாபங்கிறது பணம் மட்டுமல்ல, ஒரு பேர், புகழ் எல்லாமே தான். யார்கிட்டையும் போய் பேசிட்டு எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காமல் நம்ம அமைதியாக நம்ம ஒன்று வேலை ஒன்று இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்து எல்லா வகையிலும் அனுகூலம் நடக்கும்.